மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பாடம் 2 நண்பரை கண்டுபிடி. புரியுதுங்களா? ஸோ லெசன் 1 வந்து நீங்கள் எழுதிட்டீங்க, எக்ஸாம் கூட தேர்வு கூட எழுதிட்டீங்க. பாடம் 2 நண்பரை கண்டுபிடி. இந்த பாடத்தில் வந்து காட்டில் ஒரு நிறைய விலங்குகள், குட்டி குட்டி விலங்குகள் எல்லாம் கூடுறாங்க. ஒரு ஒரு எல்லாரும் வந்து ஒரே சபையில் இருக்கிறாங்க. அப்போ வந்து முயல் சொல்கிறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு நண்பர் வரப்போகிறாங்க, இவங்க கூட விளையாடுறதுக்கு ஒரு நண்பர் வரப்போகிறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து இந்த லெசன். புரியுதுங்களா? யார் அந்த க்ளூவெல்லாம் கொடுக்குறாங்க, அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து நண்பரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தில் இருக்குது. ஸோ அந்த நண்பர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமா பாடத்தில்? ஸோ பாருங்கள், பிக்சர் பாருங்கள். புத்தக பக்கம் 12 பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி முயல் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அணில் என்ன சொல்கிறாங்க? புது நண்பரா, யார் அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க முயல் வந்து ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. நீங்களே கண்டுபிடிங்களேன், 4 கால்கள் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கெஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க? அங்கே வாத்து கூட இருக்குது பாருங்கள். வாத்து என்ன சொல்கிறாங்க? மாடு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு 4 கால் தானே இருக்கும், அதனால் வந்து மாடு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாத்து சொன்னது தவறு இல்லையா? அதுக்கு முயல் என்ன சொல்கிறாங்க? இல்லை, கூரான கொம்புகள் இருக்காது. ஸோ மாடுக்கு வந்து கூரான கொம்பு இருக்கு இல்லையா? ஸோ அது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய உருவம் கொண்டவர். ஸோ பெரிய உருவம் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், புத்தக பக்கம் 13. குரங்கு கூட உட்காந்துருக்குங்க இல்லையா? ஸோ குரங்கு என்ன சொல்லுது பாருங்கள். ஓ, நான் சொல்லட்டுமா, யானை தானே, பெரிய உருவம்னா யானை தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குரங்கு. ஸோ அதுக்கு முயல் வந்து இல்லை, நீண்ட தும்பிக்கை இருக்காது, வேகமாக ஓடுவார். ஸோ யானைக்கு தும்பிக்கை இருக்கும், ஆனால் மொல்லமாக வந்து வரும் இல்லையா? ஸோ வந்து ஆனால் வந்து தும்பிக்கை இருக்காது, வேகமாக ஓடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து கெஸ் பண்ணுறாங்க, ஆனால் முடியல அவங்களால. ஸோ கழுகு வந்து அங்கே இருக்கு இல்லையா? கழுகு சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், சிறுத்தை தானே, வேகமாக ஓடுவாருன்னா சிறுத்தை தானே ஓடும் அப்படின்னு சொல்லி சிறுத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் முயல் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு புள்ளிகள் இருக்காது, நீண்ட கால்கள் இருக்கும். ஸோ அந்த டாட் டாட் சிறுத்தைக்கு வந்து அந்த பிளாக் டாட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீண்ட கால்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து யார் இருக்கும் அந்த நண்பர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக வந்து அவங்க சிந்திக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு யாருன்னு சொல்லி சொல்ல தெரியல. ஸோ அதுக்குள்ளே நரி என்ன சொல்கிறாங்க? வரி குதிரையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கும் என்ன சொல்கிறாங்க முயல்? இல்லை, கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது. ஸோ வரி குதிரைக்கு அந்த வரியெல்லாம் இருக்கும் இல்லையா, பிளாக்கு ஒயிட்டு அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி முயல் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், புத்தக பக்கம் 14 பாருங்க. கிளி என்ன சொல்கிறாங்க? ஐ, தெரிந்து விட்டது, ஒட்டகம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் வந்து முயல் என்ன சொல்கிறாங்க? இல்லையே, இல்லையே, உருண்டையான திமில் இருக்காது. ஸோ வந்து அந்த அந்த ஒட்டகத்துக்கு வந்து அந்த முதுகில் வந்து அந்த உருண்டையாக இருக்கும் இல்லையா, திமில், அதை வந்து திமில்னு சொல்லுவாங்க, அது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடலில் வந்து கட்டங்கள் இருக்கும், உடலில் கட்டங்கள் சின்ன சின்ன பாக்ஸ் ஆட்டம் இருக்கும், கட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அனைவரும் வந்து என்ன சொல்கிறாங்க? ஓ, நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். பாக்ஸ் இந்த ஃபஸ்ட்டு க்ளூ, செகண்ட் க்ளூ, தேர்ட் க்ளூ இதெல்லாம் வந்து வச்சு ஸோ நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கெஸ் பண்ணிட்டோம் யார் அப்படின்னு சொல்லி. ஒட்டகச்சிவிங்கி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. புது நண்பர் வந்தார், உடனே வராங்க, வந்தோடனே விளையாட்டு தொடங்கியது. ஸோ புது நண்பர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி. ஸோ அந்த ஒட்டகச்சிவிங்கி அங்கேருந்து
வராங்க. வந்த உடனே வந்து ஓ இவங்க தானா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக வந்து அவங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சின்ன குட்டி குட்டி விலங்குகள் தான் ரொம்ப சந்தோஷமாக விளையாடி மகிழ்கிறார்கள். ஸோ அந்த புது நண்பர் யாருன்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு? ஒட்டகச்சிவிங்கி. ஸோ புது நண்பர் யார் என்று உங்களுக்கு தெரியும் தானே? அவர் பெயரை எழுதுங்கள். என்ன ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த டெக்ஸ்ட் புக்கில் எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், பயிற்சிகள் பாருங்கள். இந்த குட்டி குட்டி வேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், படித்து பழகுக. கூரான கொம்புகள், கூரான கொம்புகள். நீண்ட தும்பிக்கை, நீண்ட தும்பிக்கை. கருப்பு புள்ளிகள், கருப்பு புள்ளிகள். அடுத்தது உருண்டையான திமில், உருண்டையான திமில். அடுத்தது கருப்பு வெள்ளை வரிகள். ஸோ இது படித்து பழகணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கூரான கொம்புகள், கூரான கொம்புகள். கூரான கொம்புகள். கோ இம் பு க இல் கொம்புகள். கூரான கொம்புகள். அடுத்தது நீண்ட தும்பிக்கை. நீண்ட தும்பிக்கை. து இம் பி இக்கை தும்பிக்கை. நீண்ட தும்பிக்கை. நீண்ட து இம் பி இக்கை தும்பிக்கை. நீண்ட தும்பிக்கை. கருப்பு புள்ளிகள். ரு இப் பு இப் கருப்பு புள்ளிகள். பு இல் லி க இல் புள்ளிகள். கருப்பு புள்ளிகள். அடுத்தது பாருங்கள், உருண்டையான திமில், உருண்டையான திமில். ரு இன் டை யா ந உருண்டையான திமில். தி மீ இல் திமில். ஸோ உருண்டையான திமில். கருப்பு வெள்ளை வரிகள். ரு இப் பு கருப்பு. வெள்ளை வே இல் லை வெள்ளை. வரிகள் வ ரி க இல் வரிகள். கருப்பு வெள்ளை வரிகள். அடுத்தது பாருங்கள், எழுதி பழகுக அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் நண்பர். மூணு சொல்லி நண்பர்னாலே மூணு சொல்லி இன்னு தான் வரும். புரியுதுங்களா? நண்பர். இன் ப இர் நண்பர். இன் ப இர் நண்பர். திமில். தி மீ இல் திமில். அடுத்தது தும்பிக்கை. து இம் பி இக்கை தும்பிக்கை. து இம் பி இக்கை தும்பிக்கை. கொம்புகள். கொம்புகள். கோ இம் பு க இல் கொம்புகள். கோ இம் பு க இல் கொம்புகள். அடுத்தது வரிகள். வ ரி க இல் வரிகள். வ ரி க இல் வரிகள். அடுத்தது ஒட்டகச்சிவிங்கி. ஓ இட் ட க இச் ஒட்டகச்சிவிங்கி. சி வி இங் கி சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி. ஓ இட் ட க இச் ஒட்டகச்சிவிங்கி. சி வி இங் கி சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி. அடுத்தது கழுத்து. க ழு இத்து கழுத்து. க ழு இத்து கழுத்து. க ழு இத்து கழுத்து. புரியுதுங்களா? ஸோ இந்த குட்டி குட்டி வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா படிங்க. அடுத்தது பாருங்கள், பொருத்தமான குறியீடுக. சரியா தவறா? ஸோ பாருங்கள், நீண்ட தும்பிக்கை உடையது யானை. நீண்ட தும்பிக்கை உடையது யானை. சரியா தவறா? சரி. புரியுதுங்களா? ஸோ யானைக்கு நீண்ட தும்பிக்கை உள்ளது.
புரியுதுங்களா? ஒட்டகச்சிவிங்கியின் முதுகில் திமில் இருக்கும். கரெக்ட் தான். ஒட்டகச்சிவிங்கி மேலே அந்த திமில் இருக்கும். சரி, டிக் பண்ணிவிடுங்க. புரியுதுங்களா? சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும். ஸோ சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகளாக இருக்கும் இல்லை, டாட்ஸ் தான் இருக்கும் இல்லையா, புள்ளிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வரிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தவறு. ஸோ தவறு, அந்த குறியை எழுதணும். புரியுதுங்களா? வரி குதிரைக்கு கொம்புகள் இல்லை. வரி குதிரைக்கு கொம்புகள் இருக்கா? இல்லை. கரெக்ட், சரி அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது மாட்டிற்கு கூரான கொம்புகள் இருக்கும். கூரான கொம்பு இருக்கா மாட்டிற்கு? இருக்கும். சரி அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 கால்கள் கூரான கொம்புகள். யார் அவங்க? 4 கால்கள் கூரான கொம்புகள். கூரான கொம்புகள் யாருக்கு இருக்கும்? மாட்டுக்கு தான் இருக்கும்னு சொல்லுவோம். மாடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்குங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தானே, அதனால 1ன்னு போட்டு. இரண்டாவது பாருங்கள், பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை. யார் அவங்க? பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை அப்படின்னால யார்? யானை. வெரி குட். யானை வந்து யானை என்ற இடத்தில் 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், மூன்றாவது, நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள். நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள் யாருக்கு இருக்கும்? வரி குதிரை. ஸோ செகண்டில் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல 3 அப்படின்னு சொல்லி நம்ம 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. 4th ஒன் பாருங்கள், நீண்ட கழுத்து உருண்டையான திமில். நீண்ட கழுத்து உருண்டையான திமில் ஒட்டகம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னில் இருக்குது பாருங்கள் ஒட்டகம் அப்படின்னு சொல்லி, அதில் வந்து சைடில் 4 நம்பர் 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ நீங்கள் வாய்மொழியாக விடை தருக அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இக்கதையில் புது நண்பர் எவ்வாறெல்லாம் வர்ணிக்கப்படுகிறார். ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஒட்டகச்சிவிங்கிக்கு என்னென்ன வந்து இது இருக்குது சொல்லுங்கள். அது அவங்க உடம்புல எல்லாம் வந்து ஒரு கட்டங்கள் உள்ளது. என்ன? கருப்பு. கருப்பு உடலில் கட்டங்கள் இருக்கும். ஸோ அந்த டாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது நீண்ட கழுத்து உடையது, நீண்ட கழுத்தை கொண்டது, நீண்ட கால்களை கொண்டது, வேகமாக ஓடும் தன்மை கொண்டது. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு இருக்குன்னா ஒட்டகச்சிவிங்கி தான் இருக்குது இல்லையா. ஸோ அதை வச்சு தான் வந்து ஒவ்வொரு குழுவாக சொல்கிறாங்க இல்லையா, முயல் சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ ஒட்டகச்சிவிங்கை பற்றி எழுதுக அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து நீங்கள் எழுதணும். என்ன? கருப்பு புள்ளிகள் கொண்டது, நீண்ட கழுத்தை கொண்டது, அடுத்தது வந்து நீண்ட கால்களை கொண்டது, வேகமாக ஓடும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி எழுதணும். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், விடை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குது? உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எது? கருப்பு வெள்ளை வரிகள் யாருக்கு இருக்கும்? வரி குதிரை. கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் இல்லையா, அதனால வரி குதிரை அப்படின்னு சொல்லி எழுதுங்க. புரியுதுங்களா? அடுத்தது வந்து செகண்ட் ஒன் பாருங்கள், புதிதாக வந்த நண்பர் யார்? ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு சொல்லி எழுதுங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா படிங்க. ஓகே. ஸோ இந்த லெசனில் புதிதாக வரும் நண்பர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒட்டகச்சிவிங்கி. ஸோ அவங்க வந்து கெஸ் பண்ணி அவங்க கூட வந்து ஒவ்வொரு குழுவாக சொல்கிறாங்க. முயல் ஒவ்வொரு குழுவாக சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு விலங்கின் பெயரே சொல்கிறாங்க. எல்லாமே தப்பு. அப்போ லாஸ்ட்டில் அப்புறமா எல்லா தன்மைகளும் கெஸ் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து யார்? ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி சொன்னாங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து யாரை சொல்கிறாங்க? மாடு அப்படின்னு சொல்கிறாங்க, வாத்து சொல்கிறாங்க இல்லை. குரங்கு வந்து யானைன்னு சொல்கிறாங்க இல்லை. கழுகு வந்து யாரை சொல்கிறாங்க? சிறுத்தையை சொல்கிறாங்க இல்லை. ஸோ வந்து நரி யாரை சொல்கிறாங்க? வரி குதிரையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை. ஸோ வந்து கிளி யாரை சொல்கிறாங்க? ஒட்டகச்சிவிங்கியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை. ஸோ யார் அவங்க? புதிய நண்பர்
ஒட்டக ஒட்டகம் அப்படி கிளி வந்து ஒட்டகம் சொல்கிறாங்க, ஆனால் அதுவும் இல்லை. ஸோ புதிய நண்பர் ஒட்டகச்சிவிங்கி. ஸோ புரியுதுங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா படிங்க. இதெல்லாம் வந்து தேர்வுக்கு வரக்கூடியது. புரியுதுங்களா? வீட்டில் உட்காந்து எழுதி பாருங்கள். நான் இதோடைய நோட்ஸ், கிளாஸ் நோட்ஸ் நான் வந்து நான் உங்களுக்கு வரோம். புரியுதுங்களா? கிளாஸ் ஒர்க் நோட்டில் இதெல்லாம் எழுதிக்குங்க. ஸோ நன்றி மாணவர்களே.